தியானிக்கலாம். எலிசபால் அப்படின்றது அவளுடைய பெயர். நாம் கேள்விப்படாத ஒரு பெயராக இருக்குது இல்லையா? எலிசபால். நமக்கு கேள்விப்பட்ட பெயர் என்ன அப்படின்னா எலிசபத்து அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எபிரேய பாஷையில் எலிசபெத் அப்படின்ற பெயரை தான் எலிசபால் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதாவது பழைய ஏற்பாடு என்பது எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டது. அந்த பழைய ஏற்பாட்டில் எலிசபெத் என்ற பெயருக்கு எலிசபால் அப்படின்ற பெயர் தான் உச்சரிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வேத அறிஞர்கள். எலிஷிபா அப்படின்றது இங்கிலீஷில், அதாவது ஆங்கில பதம் எப்படி இருக்குதுன்னா எலிஷிபா, ELISHIBA, எலிஷிபா. இந்த எலிசபெத் அப்படின்ற பெயருக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம்தான் அவங்க மேன்மை என்ன அப்படின்றத சொல்லுது. எலிசபெத் எங்கே உள்ளவர்கள்னா யாத்திராகமம் பகுதி 6ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் அவர்களை பற்றி சொல்லுது. யாத்திராகமம் 6:23. ஆரோனின் மனைவிதான் இந்த எலிசபால். அமினதாப்பின் மகள் தான் இந்த எலிசபால். நக்சோனின் சகோதரி தான் இந்த எலிசபால். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது. ஆரோன் அமினதாபின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாப்பையும் அபியூவையும் எலியேசரையும் இத்தாமாரையும் பெற்றாள். யார் அந்த ஆரோன்னு நமக்கு நல்லா தெரியும். 400 வருஷமாக இஸ்ரவேல் மக்கள் அடிமைப்பட்டிருந்த நேரத்தில் மோசேக்கு துணையாக அவனுடைய சகோதரனாகிய ஆரோனை ஆண்டவர் நியமித்தார். வாய்க்கு உன்னுடைய வாயின் வார்த்தையாக யார் இருப்பார்னு சொன்னாங்க? ஆரோன் இருப்பான், உனக்கு பதில் அவர் பேசுவார், நீ பயப்படாதன்னு சொல்லி அந்த சகோதரனை நியமித்த அந்த ஊழியக்காரன் தான் ஆரோன். ஆரோன் ஒரு ஊழியக்காரன் இல்லையா? ஏன்னா ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசாரியத்துவம் அவனுக்கு தான் முத கொடுக்கப்படுது. இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு மத்தியில் பெரிய ஆசாரியர், அதாவது பிரதான ஆசாரியனாக நின்றவர் தான் ஆரோன். அந்த ஆரோனுக்கு மனைவியாக வந்தவள் தான் இந்த எலிசபால். சரிதானா? அமினதாப்பின் மகள், இது அவளுக்கு கொடுக்கப்படுகிற முதல் அடையாளம். அமினதாப் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நோவாவின் காலம், அதாவது ஜலப்பிரளயம் ஏற்பட்டு மக்கள் எல்லாரும் தண்ணீரில் மூழ்கினாங்க இல்லையா? 40 நாட்கள் மழை பெய்தது இல்லையா? அப்போ நோவாவின் அவருடைய குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் பேழையில் வைத்து காப்பாற்றினார். அந்த நோவாவின் மகளில் சேம் அப்படின்றது ஒரு மகன், அப்படித்தானே? நோவாவின் மகனுடைய பெயர் சேம். அந்த சேமின் வம்சத்தில் பிறந்தவர் தான் இந்த சேமுடைய மகன் தான். சேமின் குமாரன் ஆரான் வழியில் பிறந்தவரே அமினதாப். சரிதானா? இந்த அமினதாப்புன்றவருக்கு எவ்வளோ பெரிய மேன்மை இருக்குது பார்த்துங்க. நோவாவுடைய பிள்ளை அப்போ இல்லையா? அந்த ஆரோன், அந்த அமினதாப்புடைய மகள் தான் எலிசபால். நக்சோனின் சகோதரி, இது 2வது அடையாளம். இந்த நக்சோன் யார் அப்படின்னா அவர் தான் இஸ்ரவேல் மக்களுடைய யூதா கோத்திரத்தின் தலைவராக நின்றவர் இந்த நக்சோன். இவருக்கு சகோதரியான யார்? எலிசபால். இந்த எலிசபாலை தான் யார் திருமணம் பண்ணிக்கிறாங்க? ஆரோன். அவங்களுக்கு 4 பிள்ளைங்க பிறக்கிறாங்க இல்லையா? இந்த எலிசபால் இவ்வளவுதான் அவங்கள பற்றி கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம். ஆனால் நம்ம யோசித்து பார்ப்போமே, ஒரு பிரதான ஆசாரியருடைய மனைவி, முதல்ல உலகத்தில் பிரதான ஆசாரியராக தேவனாலே நியமிக்கப்பட்ட ஆசாரியருக்கு மனைவி, அதாவது பாஸ்டர் அம்மா இல்லையா? நம்மளுடைய வார்த்தையில் சொல்லப்போனால் அப்போ முதல்ல ஒரு அதிகாரம் அவங்களுக்கு தான் கொடுக்கப்படுது இல்லையா? அவங்க 4 பிள்ளைங்களையும் நல்லா தான் வளர்த்துருப்பாங்க இல்லையா? ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னா அவர்களுடைய 2 குமாரர்கள், அதாவது ஆதியாகமம் லேவியராகமம் 10வது அதிகாரம் 1 முதல் 2 வரை நம்ம பார்த்தோம்னா நாதாபும் அபியூவும், அதாவது இவங்களுடைய பிள்ளைங்க 4 பேர் இருக்கிறாங்கல்ல, அதில் நாதாபும் அபியூவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்நிய அக்கினியை கொண்டு வந்து தேவனுடைய கூடாரத்தில் பிரவேசிக்கிறாங்க. இந்த நிகழ்வு நடந்ததுனால ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அவங்கள அக்கினியினாலே சுட்டரிச்சிடுறாரு. அவங்க அங்கே இறந்து போயிடுறாங்க அந்த 2 பேர். அப்போ மீதி இருக்கிற இந்த 2 பேர்கள் தான் யாராக இருந்திருக்கிறாங்க? அடுத்த ஆசாரியர்களாக இருந்திருக்கிறாங்க.
அந்த எலியேசர் அப்படின்றவரை பற்றி தான் ஆண்டவர் அதுக்கு அடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. என்னாகமும் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலியேசர் என்பவன் லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவனாய் பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிறவர்களுக்கு விசாரிப்புக்காரனாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னா கர்த்தர். ஆண்டவரே சொல்கிறாரு, அவரை எப்படி வை? ஒரு விசாரிப்புக்காரனா வை. யார? எலியேசர். எலியேசர்ன்றது யாரோட பிள்ளை? ஆரோனுக்கும் எலிசபாத்துக்கும் பிறந்த பிள்ளை. எவ்வளோ பெரிய மேன்மை! ஆரோனின் மனைவி முதல் ஸ்தானம். இரண்டாவது என்ன ஸ்தானம் வந்துருச்சு? இப்போ பெரிய ஆசாரியனான எலியேசருடைய தாயார். இந்த எலியேசருடைய தாயார்ன்ற அந்தஸ்து இப்போ யாருக்கு கொடுக்கப்படுது? நம்ம எலிசபாத்துக்கு. நம்ம யோசித்து பார்ப்போம். நாமளும் ஒரு தாயாக இருக்கிறோம், நமக்கும் பிள்ளைங்கள் பிறக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களில் யாரேனும் ஒரு பிள்ளை தவறி இந்த நம்மளுடைய எலிசபாத்தின் பிள்ளைகளைப் போல தவறான காரியத்தை செய்து ஆண்டவருடைய கோபத்திற்கு ஆளாகலாம். ஆனால் அவங்க சரியாக வளர்த்த பிள்ளைன்னு தான் நம்ம சொல்லணும், எலியேசரை இல்லையா? அதனால தான் பிரதான ஆசாரியத்துவத்தை ஆண்டவரே சொல்கிறாரு, அவருக்கு கொடு அப்படின்னு சொல்லி, விசாரிப்புக்காரனாக வை அப்படின்னு சொல்லி ஆண்டவரே கட்டளையிடுகிறார். எவ்வளோ பெரிய மேன்மை! அந்த தாய்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய மேன்மை அது இல்லையா? அப்போ அந்த தாயின் வளர்ப்பு எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னு நம்ம யோசித்து பார்க்குறப்ப, பிள்ளைங்க எல்லாரையும் ஒரே போல தான் வளர்த்துருப்பாங்க இல்லையா? ஆனால் அந்த 2 பிள்ளைங்களும் தவறு செய்துடுறாங்க. அதனால் ஆண்டவருடைய கோபத்திற்கு ஆளாகிறாங்க. நாம் எப்படிப்பட்ட பிள்ளையை வளர்க்கணும் அப்படின்னா, ஆசாரித்துவத்தை, ஆசாரியர் அப்படின்ற ஒரு பெரிய மேன்மையை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கணும். ஆரோனை போல எலிசபாத்தை போல நாம் நின்றோம் அப்படின்னா நம்மளுடைய சந்ததியாரும் நிச்சயமாக எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஆரோனுக்கு பிறந்த எலியேசரை போல இருப்பார்கள். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியை அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அது விடாதிருப்பான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் என்ன செய்யணுமா? அவனை நடத்தணுமா? அப்போ அந்த பொறுப்பு யார்கிட்ட தான் இருக்கா? தாய்ட்டையும் தகப்பன்ட்டையும் தான் இருக்குது இல்லையா? நாம் நடத்த வேண்டிய வழியில் சரியாக நடத்துகிற பொழுது அவன் எது வரைக்கும் அப்படி இருப்பானா? முதிர் வயது வரைக்கும் விடாதிருப்பான்னு பைபிளில் இருக்கு. வேதமே ஆதாரம் நமக்கு. நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அது சாதாரண வார்த்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லையா? தேவனே சொல்லியிருக்கிறாரு, அவனை ஆசாரியனாக மாற்றுன்னு சொல்லி. அப்படிப்பட்ட அந்தஸ்து நம்ம பிள்ளைகளுக்கு வேணும் இல்லையா? கர்த்தரே ஒரு வார்த்தையை சொல்லி, உன் பிள்ளைய அபிஷேகம் பண்ணுறேன், நான் உன் பிள்ளை ஊழியத்திலே பெரிய பிள்ளையாக வரப்போகிறான் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து! அதுதான் நமக்கு மேன்மை இல்லையா? ஒரு தாயாய் ஒரு தகப்பனாய் நிற்கிற பெற்றோருக்கு ஒரு எலிசபாத்தை போல, ஒரு ஆரோனின் மனைவியை போல நாம் இருக்கணும். அப்படின்னா நம் சந்ததியாரையும் நாம் என்ன பண்ணணும்? சரியான வழியில் நடத்தணும். சரிதானா? இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நாதாபும் ஆபியும் சீனாய் வனாந்திரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்த போது கர்த்தருடைய சன்னிதானத்தில் மரித்து போனார்கள்னு என்னாகமும் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது. இது போல் நம்ம பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஒரு விஷயம் நடந்துடவே கூடாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு நல்ல ஒரு சகோதரன், அவர் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரராக இருந்தார். அவர் பிள்ளைக்கு 1,50,000 ரூபா செலவு பண்ணி நல்ல அழகான ஒரு வாகனத்தை வாங்கி கொடுத்தார். நிச்சயமாக அது காணிக்கை பணமாக தான் இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஊழியக்காரர் வாங்கி கொடுக்கும் பொழுது அதை நல்ல விஷயத்துக்கு பிள்ளை பயன்படுத்துவான்னு நிச்சயமாக வாங்கி கொடுத்துருப்பார். ஆனால் அந்த பிள்ளை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலை. என்ன பண்ணிருச்சு? அந்த வண்டியை ரேஸுக்கு பயன்படுத்தி அந்த ரேஸில் அந்த பிள்ளை இறந்து போனதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது ரொம்ப மோசமான ஒரு காரியம். ஆசாரித்துவம்ன்றது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் எப்படி அழைக்கிறார்? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைக்கிறார். அப்படிப்பட்ட நாம் நம் பிள்ளைகளை கவனமாய் வளர்ப்போம். ஆமென்.